தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர், வழக்கறிஞர் முனைவர் தராசு ஷியாம் சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். பீகாரினுடைய எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் யாரும் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. ஒரு லேண்ட்ஸ்லைடு விக்டரி பெற்றிருக்கிறாங்க. வழக்கம் போல தற்போது இப்ப எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய ஒரு ஏகோபித்த கருத்தாக தேர்தல் முறையாக நடக்கவில்லை. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் முதல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய நம்பகத்தன்மை முற்றிலுமாக இதில் நாங்கள் இழந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இப்போது சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பீகாரினுடைய தேர்தல் முடிவுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்போசிஷனுடைய சார்ஜஸ் எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவாக தேர்தல் தோல்விக்கு பிறகு சொல்லப்படுகிற காரணங்கள் வாக்காளர்களால் நிராகரிக்கப்படுகின்றன. எங்க காலத்து உதாரணம் ஒன்று சொல்றேன். இங்க தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி, திமுக இந்திரா காந்தி அம்மா பிரதமர். 72 வர வேண்டிய தேர்தலை கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க. அவங்க 67 தேர்தல், 72 தான் நியாயமா தேர்தல் வரணும். அப்போ இங்கே திமுக ஆட்சி, அதாவது அண்ணா மரணம், அது போல 69 கலைஞர் ஆட்சி. அப்போ அண்ணாவோட இடத்த தான் கலைஞர் நிரப்புறாரு, அவருக்கான தனிப்பட்ட வெற்றி கிடையாதுங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் இருந்தது. கலைஞர் இந்திரா காந்தி அம்மா மெஜாரிட்டி இல்லாத போது அவங்களுக்கு 25 எம்பி ஆதரவு கொடுத்தாரு. அப்போ அவர் டக்குனு பொலிட்டிக்கலாக ஒரு டிசிஷன் எடுத்து 72 வர வேண்டிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு வருஷம் முந்தையே அவர் இதே பேண்ட் வேகனில் அப்படியே சேர்ந்துட்டார். இந்திரா காங்கிரஸுக்கு அசம்பிளியில் சீட்டே கொடுக்கலங்க, 0 சீட்டு. காமராஜர் ஸ்தாபன காங்கிரஸ் தலைவர், இந்திரா காந்திக்கு நேர் ஆப்போசிட்டு. அவரோட இணைந்து நின்றது ராஜாஜி. 67 கூட்டணியில் திமுக இருந்த ராஜாஜி 71 கூட்டணியில் ஸ்தாபன காங்கிரஸோட போயாச்சு. ஆன்டி இன்குமென்சி செட் ஆயிருக்கு, பெரிய அளவுக்கான தோல்வி ஏற்படும் திமுக கூட்டணிக்கு. காமராஜர் மற்றும் ராஜாஜி இந்த கூட்டணி பிரம்மாண்ட வெற்றி பெறும். சிவாஜி கணேசன் பிரச்சாரம், அங்கே எம்ஜிஆர். இப்படியான ஒரு பரபரப்பான சூழ்நிலைங்க. க்ரௌடும் அந்த அளவுக்கு க்ரௌடு வந்துச்சு. அதாவது காமராஜர் கூட்டங்களுக்கு, சிவாஜி கூட்டங்களுக்கு க்ரௌடு வந்துச்சு. இங்கேயும் எம்ஜிஆர் தென்னகத்தில் தென்மூலையிலிருந்து, கலைஞர் வடமூலையிலிருந்துன்னு சொல்லி ஒரு கிளியர் கட்டு கேம்பெயின். இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னாங்க, ஜனங்க ஆதரவெல்லாம் இருக்கும், பெரிய அளவுக்கு கூட்டம்லாம் வரும், எழுச்சியெல்லாம் தென்படும். ஆனால் கூட்டணி அரசியலில், கூட்டணியில் மேத்ஸ் முக்கியம், கணக்கு அதை விட முக்கியம் கெமிஸ்ட்ரி. திமுக கூட்டணியில் 71 கெமிஸ்ட்ரி இருந்தது. 200 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சாங்க, 200 அபோவ். காங்கிரஸ் ஒரு 15 சீட்டுங்க. காங்கிரஸும் ராஜாஜி எல்லாரும் சேர்ந்து 15க்கும் சொச்சம், அவ்வளோதான், 15க்கும் கொஞ்சம் கூட. என்ன காரணம்னா கோஹிசிவா இல்லை அலையன்ஸ், அந்த அலையன்ஸ் கோஹிசிவா இல்லை. ஆனால் க்ரௌடு வந்துச்சு. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் தலைவருக்கும் பெரிய பெரிய கூட்டம் வரும். காமராஜர் கூட்டம் வரும், சிவாஜிக்கு கூட்டம் வரும், ராஜாஜிக்கு கூட்டம் வரும். அதெல்லாம் ஓட்டாக மாற்றுறதுக்கு அலையன்ஸில் கோஹிசிவ்னஸ் இல்லை, தோற்று போச்சு. ஜெயகாந்தன் பத்திரிகை நடத்துகிறார், எங்களுக்கெல்லாம் பெரிய மூத்த முன்னோடி எழுத்தாளர். அவர் ஜெயமுரசு இந்த மாதிரி 2-3 பத்திரிகைகள். அப்போ தேர்தல் தோல்விக்கு காரணம் சொல்லணும்ல, இப்போ இந்த காரணம் சொல்கிறாங்க. அவர் ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சார். ரஷ்யாவிலிருந்து வந்த ரகசிய மை, அதான் காரணங்க. அதாவது இந்திரா காந்தி அம்மா இப்போ ரஷ்யாவோட ரொம்ப க்ளோஸ். ஏன்னா நமக்கு பங்களாதேஷ் யுத்தத்தில் ரஷ்யாவோட பெரிய ஆதரவு. அமெரிக்காவோட அந்த 7th ஃப்ளீட் கப்பல் படை வரும்போது ரஷ்யா அதோட படையை கொண்டு நிறுத்தி அமெரிக்க படையை கடல் நம்ம எல்லைக்குள்ளே வரல அவங்க. அப்பேற்பட்ட ரஷ்யா இந்திரா காந்தி தான் ஜெயிக்கணும்னு விரும்பினாங்க. அதனால அவங்க ஒரு ரகசியமான மை தயாரிச்சாங்க. அதை கையில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அழிச்சா அழிஞ்சிரும். ஒவ்வொருத்தரும் ஏகப்பட்ட ஓட்டை போட்டாங்க, டபுளாக ஓட்டை போட்டாங்க. தேர்தல் ஆணையம் அதுக்கு துணை போச்சு. இதுதான் ஜெயகாந்தனோட கட்டுற சுருக்கம். காங்கிரஸ் ஆதரவாளர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அதை எல்லா கூட்டணிலையும் பேசினாங்க. ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு காமராஜ்கிட்ட அபிப்பிராயம், இந்த மாதிரி ரஷ்யாவிலிருந்து ரகசியமை வந்துச்சாம்ல. அவர் ரொம்ப கூலாக சொன்னார், மையாவது பொய்யாவதுன்னு ஜனங்க நமக்கு ஓட்டு போடலாம், அவ்வளோதான். தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் வாக்காளர்கள் நிராகரிக்கிறாங்க. அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக அணுகலாம். மக்களுக்கு இன்னமும் நாங்கள் சேவை பண்ணுவோம், மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம். அண்ணா அப்படி தான் சொல்லுவார், கலைஞர் அப்படி தான் சொல்லுவார், மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம். மெச்சூர்ட் லீடர்ஸ் அப்படி தான் சொல்லுவாங்க.
ஆனா இங்க வந்து அது கொஞ்சம் டிஃபரெண்டா எனக்கு படுது. அப்படி சொல்லக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு காரணங்க ஜனங்க வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஜனநாயகத்துல அப்படித்தானே. ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப நம்மளோட குறை என்ன? இது ஆரம்பத்துல இருந்தே குறை இருந்தது. கொய்சிவாவே இல்லங்க. கெமிஸ்ட்ரியே இல்ல. மகா கட்பந்தன் சொன்னாங்களே தவிர ஒருத்தர் கட்டிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ஒரு காம்ப்ரிஹென்சிவா இப்ப தேஜஸ்வி தான் முதல்வர்னு எப்ப சொன்னாங்க? கடைசியா கடைசி வரைக்கும் தொகுதி பங்கீடு இன்னும் இவ்வளவு தொகுதினே தெரியாதுங்க. ஒரு 10, 15 தொகுதி ஃப்ரெண்ட்லி ஃபைட். 12க்கும் மேற்பட்ட தொகுதி ஃப்ரெண்ட்லி ஃபைட். பக்கத்து மாநிலம் பீகார்ல இருந்து பிரிஞ்ச மாநிலம் ஜார்க்கண்ட். அவங்களுக்கு ஜார்க்கண்ட்ல சீட்டு வந்து குடுக்கல. ஜாக்தி முக்தி மோர்ச்சாக்கு. அந்த மினிஸ்ட்ரியில இவங்க மந்திரியா இருக்காங்க. காங்கிரஸும் மந்திரியா இருக்காங்க. ஆர்ஜேடியும் மந்திரியா இருக்காங்க. அவங்களுக்கு சீட்டே கொடுக்கல. ஓவைசி கடைசி வரைக்கும் அவர் முயற்சி பண்ணாரு. அவர் கடைசியில வந்து இஸ்லாம் ஓட்டை வந்து கட் பண்ணி எடுத்திருக்காரு. அப்போ நீங்க நான் நேத்து கால்குலேட் பண்ண வகையில 40, 50 தொகுதிகள் வந்து கைமாறி போயிருக்கு. வெறும் 1000 ஓட்டு சொச்சத்துல. 1000, 1500 ஓட்டு. தேர்ட் ஃபோர்ஸ் கொஞ்சம் ஓட்டை பிரிக்க தான் செய்யும். 2%, 4% ஏதோ ஒரு ஓட்டு பிரியும். மொத்தத்துல வெற்றிக்கும் தோல்விக்குமான வித்தியாசம் 5% தான் வருது. 5% ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சில 1 லட்சம் ஓட்டு பதிவானா அது 5000 ஓட்டு. 2 லட்சம் ஓட்டு பதிவானா 10,000 ஓட்டு. 10,000 ஓட்டுனா ரொம்ப பெருசு. அப்போ அந்த 5% முக்கியம் என்றால் எந்த அளவுக்கு கோஹிசிவா இருக்கணும். ராகுல் காந்தி எத்தனை பிரச்சாரம் பண்ணாரு நீங்க யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே பண்ணலைங்க அவரு. தேர்தல் பிரச்சாரம்லாம் ஆரம்பிச்சு ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஜாயின் பண்ணாரு. இத்தனைக்கும் ஓட்சோர் யாத்ரா வந்து அவர் பெரிய அளவுக்கு நடத்தினாரு. ஆனா தேர்தல் பிரச்சாரம் எங்க பண்ணாரு? இவரே வந்து தேஜஸ்வியை 17 நாள் தாங்க பண்ண முடிஞ்சது. அவர் டெல்லிக்கு போய் அவர் முதலமைச்சர் வேட்பாளர்னு இவங்களை உறுதிப்படுத்த வைக்கிறதுக்கே அவர் தலையாளர் நின்று தண்ணி குடிச்சாரு. நம்ம பார்த்தோம்ல அதெல்லாம். அப்ப 200 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருவாங்கன்னு நான்லாம் நினைச்சேன் மனசுக்குள்ள. நமக்கு பீகார் கள நிலவரம் தெரியாது. அதனால கணிப்பை துல்லியமா போட முடியாது. பேப்பர் செய்திகளை வச்சு படிக்கும் போது ஆரம்பத்துல இருந்தே அட்வான்டேஜ் வந்து அந்த பக்கம் இருந்துச்சு. என்னன்னா ஆமா கண்டிப்பா பிஜேபின்னு சொல்ல வேண்டாம், நிதிஷ்குமார் பக்கம் இருந்துச்சு. நிதிஷ்குமாருக்கான நேம்ங்க எங்களுக்கு வந்துங்க பீகாரோட பரிச்சயம் என்னன்னா 75 வந்து ஜெயபிரகாஷ் நாராயணா ரேலி நடத்துறாரு. பாட்னா ரேலி. முழு புரட்சி நாயகன் இதுதான். நான் பஞ்சாப்ல வேலை பார்க்குறேன். ரேலியை பார்த்துருவோண்டான்னு சொல்லி பாட்னாவுக்கு வந்தாச்சு. ரயில் பிடிச்சி வந்தா லட்சக்கணக்கான ஜனங்க இந்திரா காந்தியை எதிர்த்து. அப்புறம் தான் எமர்ஜென்சி வருது. தலைவர்கள் சிறைப்பிடிக்கப்படுறாங்க. அப்புறம் வந்து 77ல இந்திரா காந்தியை வீழ்த்தணும்னா எப்படி இருக்கணும், அதாவது ஒரு கூட்டணி எப்படி அமையணுங்கிறதுக்கான வழிகாட்டி யாருன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன். எல்லா கட்சியும் ஒன்னா சேர்த்தாரு. எல்லாரும் ஒரே சின்னத்துல நிக்கணும்னாரு. இது வரைக்கும் இந்தியாவில் அந்த ஜனநாயக பரிசோதனை யாருமே பண்ணலைங்க. அதாவது இங்க தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லாரும் ஒரே சின்னத்தில் நின்னா எப்படி இருக்குமோ, அதிமுக கூட்டணியில் நிற்கிற எல்லாரும் ஒரே சின்னத்தில் நின்னா எப்படி இருக்குமோ, அப்படி அகில இந்திய அளவிலான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அது. அதான் ஜனதா பார்ட்டி. ஏர்உழவன் சின்னம். இன்றைய பிஜேபி, அந்த பிஜேபியோட தாய் ஸ்தாபனம் பாரதிய ஜனசங்கம். அது கையில வந்து விளக்கேந்தும் காரிகைன்னு ஒரு சின்னங்க, தீபம் சின்னம்னு சொல்லுவாங்க. ஒரு லேடி வந்து ஒரு விளக்க பிடிச்சிட்டு இருக்க மாதிரி. அந்த சின்னத்தை விட்டுட்டு அவங்க ஏர்உழவன் சின்னத்துல நின்னாங்க. சண்டை வந்துச்சு, அப்புறம் விலகினாங்க, அது வேற விஷயங்க. ஆனால் அது வெற்றியை தந்தது. 1977ல இந்திரா காந்தியை வீழ்த்துச்சு. ஜெயில இருந்து வந்து 1.5-2 மாசத்துக்குள்ள தேர்தலை சந்திச்சது. முழுக்க தேர்தல் ஆணையம் இந்திரா காந்திக்கு ஆதரவா இருந்தது. 100%ங்க ஆதரவா இருந்துச்சு. கோர்ட் ஆதரவா இருந்துச்சு. எமர்ஜென்சி காலம் முடியுது. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு நெகட்டிவ்க்கு மத்தியில எப்படி வந்து அந்த கூட்டணி வெற்றி பெற்றதுன்னா கெமிஸ்ட்ரி. ஓகே, அது ரொம்ப முக்கியம். அது இங்க இல்ல. தமிழ்நாட்டு தேர்தலுக்கும் அதுல ஒரு பாடம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு தேர்தல் நான் 2வது வரேன் சார். இப்போ நீங்களும் மத்திய தலைமை காங்கிரஸோட தலைமை தான் கடுமையா சார்ஜ் பண்றீங்க. அவங்க சரியா அணுகல. சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டை வந்து பிரகடனப்படுத்தி இருக்கணும். ஃப்ரெண்ட்லி ஃபைட்டை வந்து தவிர்த்து இருக்கணும். சீட் ஷேரிங்கை வந்து ஒழுங்கா முடிச்சிருக்கணும். அரவணைக்க தவறி விட்டது. ஓவைசி வந்து தனியா ஓட்ட பிரிச்சு அவர் வரைக்கும் 5 சீட் வந்து கடந்த முறையும் வாங்கினாரு, இந்த முறையும் வாங்கியிருக்கிறாரு. இன்னும் சில சிறிய கட்சிகள் எல்லாத்தையும் ஒன்றிணைத்து இருக்கணுங்கிற ஒரு அவங்க செய்த பிழையை நீங்க சுட்டிக்காட்டினீங்க. இப்ப இந்த சமயத்துல எல்லாரும் காங்கிரஸ் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா? அவங்க தான் வந்து இன்னும் திருந்தவே இல்ல. இப்படி வந்து ஒரு மோசமான அணுகுமுறையினாலதான் வந்து இதுக்கு முழுக்க பொறுப்பு ஆர்ஜேடி ஒரு பிரதான ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வந்து 3rd பிளேஸ் கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான் அப்படின்ற மாதிரி சார்ஜ் வைக்கிறாங்களே. நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்களா? காங்கிரஸும் ஏங்க தமிழ்நாட்டுல காங்கிரஸ்காரங்க நடந்துக்கிறதே அதுக்கு ஒரு உதாரணம் தான். சரி, தமிழ்நாட்டுல வந்து 10 சீட்டு அப்படின்னா 10 எம்பி சீட்னா 60 எம்எல்ஏ சீட்டுக்கு சமம் இல்லைங்களா? 10 எம்பி சீட் நின்று ஜெயிக்கக்கூடிய அளவுல காங்கிரஸ் கட்சி எங்க வலிமையா இருக்கு சொல்லலாங்க. நாங்க அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம்.
காமராஜர் மாபெரும் தலைவர், எல்லாமே பழைய காலம். இன்னைக்கு கரண்டா உங்களோட சிச்சுவேஷன் என்ன? கிரவுண்ட்ல என்னவா இருக்கீங்க நீங்க? கிரவுண்ட்ல வந்து ஒரு பெரிய கட்சி திமுகவோ அதிமுகவோ இல்லாம காங்கிரஸ் வெற்றி பெற்ற வரலாறே கிடையாதுங்க. 89 மூப்பனார் முதல்வராக்குவோம்னு சொல்லி ராஜீவ் காந்தியும் சோனியா காந்தியும் இங்க வந்து 30 முறை, கிட்டத்தட்ட 30 முறை பிரச்சாரத்துக்கு வந்தாங்க. 27 சீட்டோ 26 சீட்டோ ஜெயிச்சதுங்க அப்போ காங்கிரஸ், மூப்பனார் முதல்வர்ங்கிற கோஷத்துக்கு. அது மோசமான தோல்வின்னு மோசமான ரிசல்ட்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? அதை கன்டினியூ பண்ணாங்களா? பண்ணல. எம்பி தேர்தல் வந்தோடனே டக்குன்னு அதிமுகவோட கூட்டணி வச்சாங்க. மாற்றி கூட்டணி. அப்போ கட்சி வளரணும் அப்படின்னா நீங்க கஷ்டப்பட்டு தனித்து போட்டியிட்டு பல தோல்விகளை சந்தித்து அப்படிதான் வர முடியும், வேற வழி கிடையாது. காங்கிரஸ் அந்த முயற்சி 67 பிறகு எடுக்கவே இல்லைங்க. நான் சொன்னல 71ல இந்திரா காந்தி அம்மாவுக்கு 10 எம்பி சீட்டுங்க, அசம்பிளி நோ சீட்டு, 0 சீட்டு. அந்த காம்பினேஷனுக்கு அவங்க ஒத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எப்படி கட்சி வளரும்? வரிசையா 77ல வந்து ஜனதாவாயிடுச்சு, தனித்து போட்டி போட காமராஜர் மறைவு, அப்புறம் ஜனதாவாயிடுச்சு. இப்படி பலதரப்பட்ட குழப்பங்கள் இன்றைய வரைக்கும். இப்போ திடீர்னு காங்கிரஸ் நண்பர்கள் என்ன சொல்றாங்க? இல்ல எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும், ஆட்சியில பங்கு கொடுக்கலாங்க, ஆட்சி வருவதற்கு உங்கள் பங்கு என்ன? இந்த கேள்விக்கு விட இருக்கணும்ல. ஆட்சி இப்போ விஜய் ஆட்சியில பங்குன்னு சொல்றாரு. என்னன்னா அவர் ஆட்சியில இல்ல, ஆட்சியில இருந்ததும் இல்ல, புது கட்சி. அப்ப நம்ம ஆட்சிக்கு வரணும்னா இவங்க பங்களிச்சாதான் உண்டு. அப்ப நம்ம ஆட்சியில பங்கு தரோம். நாங்க ஆட்சியில இருக்கிறோம், நாங்க ஆட்சிக்கு வருவதற்கு உங்களோட பங்குங்கிறது லிமிட்டட். நான் அதிமுகவுக்கு சேர்த்து தான் இதை சொல்றேன். பிஜேபி இதே டிமாண்டை வைக்குமே ஆனால் அதிமுகவும் இதே பதில சொல்லணும். அப்போ பிஜேபியோட 4 எம்எல்ஏ வெற்றிக்கு காரணம் அதிமுக, ஜோதிமணி வெற்றிக்கு காரணம் செந்தில் பாலாஜி. இப்படி எத்தனையோ நீங்க சொல்லலாங்க. ஒவ்வொருத்தரோட வெற்றி. ஏங்க விருதுநகர்ல வந்து நம்ம மாணிக்க தாகூர் வெற்றிக்கு எதுங்க காரணம்? சரி, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கிற எம்எல்ஏ, காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வெற்றிக்கு யாரு காரணம்? நிச்சயமா அதுல என்ன சந்தேகம் இருக்கு? காங்கிரஸ் கட்சிக்கு அந்த அதிமுகவுக்கும் அந்த உதாரணம் பொருந்தும், காங்கிரஸுக்கும் பொருந்தும், பிஜேபிக்கும் பொருந்துங்க. அப்போ கெமிஸ்ட்ரிங்கிறது முக்கியங்கிறது இதுதான் அடிப்படை. அப்போ அரங்கத்துக்குள்ள பேச வேண்டியதை பொது வெளியில பேசுறாங்க. மூடி அறைக்குள்ள கூட்டணியை பற்றி பேசணும், மனக்குறைகள் இருந்தா சொல்லணும். ஒரு கூட்டணியில கோஆர்டினேஷன் கமிட்டி இருக்கும், யாராவது ஒருத்தர் இன்சார்ஜா இருப்பாங்க. அபிஷியலா இருக்காதுங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணியிலையும் நடுவுல ஒருத்தங்க இருப்பாங்க. ஏதாவது பிரச்சனைனா அவங்ககிட்ட தான் சொல்லுவோம். எவ்வளவு எல்லாத்தையும் நீங்க போய் முதலமைச்சர் சொல்ல முடியுமா? அதுக்கு எப்படி நேரம் இருக்கும்? யாரோ பார்ப்பாங்க, நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவாங்க. செல்வ பெருந்தகை வந்து மழை பெய்யுதுங்க, கடுமையா மழை பெய்யுது, ஒரு ஏரியில உபரி நீர் சேருது, உடனடியா திறந்து விட வேண்டிய நிலைமையில இருக்கு. அது பாசன தரப்பு இல்ல, சீசனல் தரப்பு. சீசனல் தரப்ப நீ ஏன் என்னைய கேட்கல? நான் தானே சட்டமன்ற உறுப்பினர். அவர் என்ன சொல்றார்? தீண்டாம காரணம் வேற சொல்றாரு. அதுக்கு தீண்டாம காரணம் சொல்றது ரொம்ப பெரிய கொடுமைங்க. அப்ப எப்படி அதிகாரி எப்படி வேலை வாங்க முடியும்? நம்ம அதே குற்றச்சாட்டை தானே ஜெயலலிதா பேர்ல வச்சோம். செம்பரம்பாக்கம் ஏரிய திறந்து விட அதிகாரிகளுக்கு உத்தரவு வரல, போயஸ் கார்டனை எதிர்பார்த்து கிடந்தார்கள். அப்புறம் வந்து எல்லாம் கைமீறி போச்சு, இங்க இவ்வளவு பேர் செத்து போனாங்கன்னா அதான சொன்னோம். அப்ப அதிகாரிகளுக்கு நீங்க சுதந்திரம் கொடுக்காம எப்படி அவங்க வேலை பார்ப்பாங்க? ஓரளவுக்கான சுதந்திரங்க. மக்களாட்சியில எந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு சுதந்திரம். அப்ப கெமிஸ்ட்ரியை வந்து உடைக்கிறாங்க. இது வந்து பீகார்ல கண்கூடாவே தெரிஞ்சுது, ரிசல்ட்டும் பார்த்துட்டோம். தமிழ்நாட்டிலேயே இதுக்கு முந்தைய உடைச்சிட்டு தானே இருந்தாங்க. பீகார் தேர்தல் ரிசல்ட்டுக்கு முந்தைய உடைச்சிட்டு தானே இருந்தாங்க. அதுக்காக நான் சொல்ல வரேன். 2011ல வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி இப்படிதான் ஆனதுங்கிறதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் சார். சார் இப்போ எனக்கு 2 விஷயம் தேசிய லெவல்ல. இந்த ஓட்சோரிங்கிற கேம்பெயின் ராகுல் காந்தி மட்டும்தான் அதை கொண்டு போறாரு காங்கிரஸ் கட்சியில. அவர் தான் பெருசா இதை வந்து கேம்பெயினா கொண்டு போறாரு மக்கள் மத்தியில. இப்படி நீங்க ஒரு சார்ஜை வச்சுட்டு நீங்க எப்படி தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணலாம்? அது தவறான ஒரு அணுகுமுறை. நீங்க வந்து பாய்காட் பண்ணியிருக்கணும் தேர்தலை. அப்பதான் நீங்க சொல்லக்கூடிய கூற்றுக்கும் இந்த சிஸ்டம்ல நீங்க ஃபைட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ஹரியானா இருக்கட்டும், மகாராஷ்டிராவா இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தலும் படுதோல்வி அடைகிறது காங்கிரஸ் கட்சி. மகாராஷ்டிராலாம் பெரிய படுதோல்வி, இந்த பீகார்லயும் படுதோல்வி அடைஞ்சிருக்கிறது. இது எதை உணர்த்துது? 2029ல மோடி வெர்சஸ் அதர்ஸ், பிஜேபி வெர்சஸ் பிராந்திய கட்சி என்கிற அளவுக்கு தான் போய்கிட்டு இருக்காங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி இது வந்து எங்க இருக்கு இப்போ? ஐ மீன் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி எங்க இருக்கு? காங்கிரஸ் இருக்குங்க. 2024 இந்தியா கூட்டணி கிரியேஷன்,
முதல் கூட்டம் நடந்தது பாட்னால, நடத்துனது நிதிஷ்குமார் இல்லைங்களா? அப்புறம் அவரு பல காரணங்களால அவரு கூட்டணியை விட்டு விலகினாரு. அப்புறம் வந்து வேற மற்றவங்க முன்னெடுத்தாங்க. ஆனா பிராக்டிகலி ஸ்பீக்கிங் பீகார்லயே இந்தியா கூட்டணி கிடையாதுங்களே. மகாகட்பந்தன் தானே. தமிழ்நாட்டுல மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தானே. இந்தியா கூட்டணிங்கிற வார்த்தை பிரயோகம் மாநில அரசியல்ல வந்து அது இல்ல. அதை ஒத்துக்கிடணும். அப்படின்னா கேரளால ஏன் வந்து நீங்க இந்தியா கூட்டணி கட்சிக்குள்ள ஏத்து போட்டி போடுறீங்க? திரிணாமுல் காங்கிரஸ் என்ன சொல்லுது? இங்க வராதப்பா, அந்த பருப்பெல்லாம் வெஸ்ட் பெங்கால்ல வேண்டாம். வங்காளத்துல வேகாத பருப்பு, ஒதுங்கி நில்லு, காத்து வரட்டும், இதானு சொல்றாங்க. ஒத்துக்கவே இல்லை. என்ன காரணம்னா அங்க வந்து வீக்கா இருக்காங்க, இவங்களை வந்து சேர்த்தா கூடுதலா சீட்டு கேட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. இங்க கொஞ்சம் ஜென்டில்மேன் பாலிடிக்ஸுங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஜென்டில்மேன் பாலிடிக்ஸ். மமதா பாலிடிக்ஸ் வந்து நேர் எதிர். மம்தா பானர்ஜி பாலிடிக்ஸ் ஜென்டில்மேனே கிடையாது, ஜென்டில் விமனே கிடையாது. அவங்க தடாலடி அதிரடியா தான் பேசுவாங்க எல்லாமே. அப்ப நீ முதல்ல இதுல இந்த ஆட்டத்துக்குள்ள அவங்க சேர்க்கவே இல்லை. ஈவன் சப்ஸ்டியூட்டா கூட சேர்க்கல, சப்ஸ்டியூட் பிளேயரா கூட சேர்க்கல. கிரவுண்டுக்கே வராதரா போ அப்படின்னு விரட்டி விட்டாங்க. என்ன காரணம்னா குழப்புவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அப்ப ஏன் வந்து இந்த இத்தகைய குழப்பங்கள் ஏற்படுதுன்னா, காங்கிரஸ் இன்னமும் தேசிய கட்சி நம்ம பழைய நினைப்பு தான். பழைய நினைப்புடா பேராண்டி கதை. அவங்க வந்து சில மாநிலங்களில் செல்வாக்குள்ள கட்சி, அவ்வளவுதான். இன்றைய தேதிக்கு இப்போ இதே ரிசல்ட்டுங்க. இதே தேர்தல் காலகட்டத்தில், பீகார் தேர்தல் நடந்த காலகட்டத்தில் 8 சட்டமன்ற இடைத்தேர்தல் வருது. 8ல வந்து ராஜஸ்தான்ல காங்கிரஸ் ஜெயிக்குது. ஆளுங்கட்சி பிஜேபி எதிர்த்து ஜெயிக்குது. தெலுங்கானாலையும் காங்கிரஸ் ஜெயிக்குது. காங்கிரஸ் அங்க ஆளுங்கட்சி. அப்ப ஆன்டி இன்குமென்ட்ஸை எதிர்த்து ஜெயிக்குது. அப்ப பிஜேபி அல்டிமேட்டா 2 இடத்துல ஜெயிச்சிருக்கு. ஒன்னு ஜேஎன்கே, இன்னொன்னு வந்து ஒரிசால அவங்க ஆளுங்கட்சி. அப்போ 2 பிஜேபி ஜெயிக்குது, 6 மற்ற கட்சிகள் ஜெயிக்குது. என்ன காரணம்னா மாநிலத்தில் நமக்கு இருக்கிற செல்வாக்குக்கு தகுந்த மாதிரி தேர்தல் நடக்குது. அங்க நமக்கு மாநிலத்தில் இவ்வளவுதான் செல்வாக்கு இருக்கு, தமிழ்நாட்டில் இவ்வளவுதான் செல்வாக்கு இருக்கு அப்படின்னா எங்களுக்கு எவ்வளவு சீட்டு நியாயமா கிடைக்கும். கட்சியில் இருக்க அவ்வளவு பேர் எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுவான். அதுக்காக வந்து ஒரு அலையன்ஸ்ல வந்து அவ்வளவு சீட்டை தூக்கி கொடுப்பாங்களா? அது எப்படி சாத்தியம்? ஆனா இவங்க என்ன பண்றாங்க? நாங்க நினைச்சாதாங்க நீங்க ஜெயிக்க முடியும். அலையன்ஸுக்கே நேர் எதிரான கருத்துக்களை சொல்லிட்டே வராங்க. அங்கேயே அப்படித்தான் சொன்னாங்க. தேவையில்லாம போன தடவையும் அதிக சீட்டு வாங்கி அவரை வந்து இறக்கி விட்டது காங்கிரஸ் தான். போன தேர்தலில் 70 சீட் வாங்கி 19 இடங்கள்ல தான் ஜெயிச்சாங்க. இந்த தடவை அதை விட வெறும் மொத்தம் 9% தான் ஸ்ட்ரைக் ரேட்டே வந்திருக்கு. 30 சீட்டு கொடுத்திருந்தாலும் இவ்வளவுதான் வந்திருக்குங்க அவங்களுக்கு. ஆனா அந்த அவங்க விட்ட 30 சீட்ல மற்ற அலையன்ஸ் பார்ட்னரை அட்ஜஸ்ட் பண்ணிருக்கலாம். இப்போ ஓவைசிக்கு ஏன் கொடுக்க முடியாம போச்சு? இடம் இல்லை. ஜேஎம்எம்க்கு ஏன் கொடுக்க முடியாம போச்சு? இடம் இல்லை. என்ன காரணம்? நிர்பந்தம் என்ன? காங்கிரஸ் நிர்பந்தம். அப்போ காங்கிரஸ் கட்சி ஏன் வந்து இத்தகைய முடிவுகளை எடுக்க தவறுது என்றால், ராகுல் காந்தி அசர்டிவா இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, தனிப்பெரும் தலைவராக காங்கிரஸ் கட்சியோட தலைவராக வந்துட்டாருன்னா இவ்வளவுதாயா அப்படின்னு நம்ம வந்து மாநிலத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். இங்கேயே பாருங்களேன், மாநிலத்தில் ஆளாளுக்கு ஒன்னொன்னு பேசுறாங்க. கிரீஷ் சோட்டங்கர் மத்திய பார்வையாளர். இப்ப அவர் பேசுறதுக்கு வெயிட் வருது. ஏன்னா அவர் தான் வந்து மத்திய சிஸ்டத்தோட உணர்வை இங்க பிரதிபலிக்கிறார். காங்கிரஸ் கட்சியோட சென்ட்ரல் லீடர்ஷிப் உணர்வை இங்க பிரதிபலிக்கிறது கிரீஷ் சோட்டங்கர். 117 சீட்டு வேணும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. 117 சீட்ல நிக்கிறதுக்கே அங்க ஆள் கிடையாதுன்னு நமக்கே நல்லா தெரியும். இப்ப என்ன வேலை பார்த்துருவாங்க? எப்படி ஜெயிக்க முடியும்? ஒண்ணுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏற்கனவே 117 வாங்கி தோத்த வரலாறு 1980 இருக்கு. அப்போ முடியாது, நடக்கவே நடக்காதுன்னு நல்லா தெரியும். இல்ல 117 கேட்டா தாங்க 50வது கொடுப்பாங்க, இப்படி ஒரு வாதம் வைக்கிறாங்க. நம்ம நண்பர்கள் தான் சொல்றாங்க, 117 கேட்டா ஒரு 50-60 கொடுப்பாங்கல்ல, உனக்கே 50-60 கொடுத்தா மத்த கட்சிக்கு என்ன கொடுக்க? அப்படின்னா வந்து எல்லாம் புட்டுட்டு போயிடுவாங்க எல்லாரும். சரி, ஒரு கட்சின்னு இருந்தா அவங்களுக்கு ஏதோ ஓரளவுக்காவது இடம் கொடுக்கணும். ஏன்னா கட்சிக்காரனை திருப்திப்படுத்தாம எப்படிங்க நம்ம கட்சி நடத்த முடியும்? அப்ப 10 எதிர்பார்க்கிறோம், ஒன்னாவது கொடுக்கணும். 10க்கு 1 குறைந்தாலும் ஒத்துக்கொள்ள மாட்டான் வைகோன்னு 98ல வைகோ சொன்னாருங்க. ஏன்ட்டே சொன்னார். வைகோ 1008 இது அவரோட பழைய கூட்டணி வரலாறு சொல்ற, அவரு கூட்டணி வரலாறு நான் சொல்றேன், அதிமுக கூட்டணி வரலாறு. அது மேடம் வந்து உங்க நண்பர் தானே, மனசுல என்ன இருக்குன்னு நீங்க ஒரு ஐடியா எடுத்து சொல்லுங்களேன்னாரு. நானும் நம்ம ஒரு சீஃப் ரிப்போர்ட்டரும்
உன் வீட்டுக்கு வரணுங்கன்னா சரி வாங்கன்னாரு. நைட்டு தோசையெல்லாம் சாப்பிட்டுட்டு சும்மா பேச்சுவாகல அப்படி கேட்டேன். அவரு டக்குன்னு புரிஞ்சுக்காரு. சீனியர் அரசியல்வாதி. அதை எப்படி புரிஞ்சுக்காம இருப்பாரு. 10க்கு 1 குறைந்தாலும் ஒத்துக்கொள்ள மாட்டான் இந்த வைகோ அப்படின்னாரு. சரிதான்ட்டு நான் விட்டுட்டேன். வந்தாச்சு. மறுநாள் ஈவினிங் தான் இவங்க கேட்குறாங்க என்கிட்ட. என்னங்க சொன்னார் வைகோ அப்படின்னு. மேம் இந்த மாதிரி 10க்கு 1 குறைந்தாலும் ஒத்துக்கொள்ள மாட்டான் இந்த வைகோ அப்படின்னு சொன்னாரு. அப்படியா 5 சீட்டுக்கு ஒத்துட்டு கையெழுத்து போட்டு போயிருக்காரு அப்படின்னாங்க. அவ்வளவுதான் உறுதிப்பாடு. ஓகே. நான் கூட சரி இவர் 7 வரைக்கும் வந்துருவார் போல இருக்குன்னு நானா நினைச்சேங்க. அப்ப இதுல என்ன ப்ராப்ளம்னா தலைவர்களுக்கான ஈகோ எப்பவுமே ப்ராப்ளம் தான். சாமானியம் கிடையாதுங்க. தொகுதி பங்கீடுங்கிறதெல்லாம் ரொம்ப டார்ச்சர் ப்ராசஸ் அது. ஓகே. அதை பக்குவமா செய்யணும். அப்படி செய்யற ஒரு நிலைமையில எல்லாருமா இருக்கணும். இந்த எல்லாருமா இருக்கிறதுல ராகுல் காந்தி இல்ல. ரொம்ப நன்றி சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க.